இன்னும் எத்தனை பேரை நம்ம சாவடிக்க போகிறோன்னு தெரில. அட் த சேம் டைம் நீங்களும் எப்போ உஷாராக போகிறீங்கன்னு தெரில. ஓகேவா? நானும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இப்போயுமே கேரளா மாநிலம், இது இந்திய தேசம், நம்ம தேசம் தானே. கேரளா மாநிலத்தில் ஒரு பொண்ணு ஸ்ரீவித்யா சம்திங் 24 கிலோ ஏதோ யூடியூப்பில் டயட்டை பார்த்து ஃபாலோ பண்ணி ரொம்ப இதெல்லாம் தப்பாக பண்ணி செத்து போயிட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, பிளைண்டாக எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஈவன் மீ, நானுமே சொல்கிறேன். நான் கிரியேட்டின் எடுக்கிறேன், நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நான் சரிக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் செட் ஆகுதுன்னா அது எல்லாருக்குமே செட் ஆகுமா தெரியல. ஜஸ்ட் அப்டேட் பண்ணி பார்க்கணும், வரலன்னா விட்டுறணும். ஓகே, கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து ஒரே நாளெல்லாம் செத்துருக்க மாட்டாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி அடிக்ட் ஆகி அது அவங்களுக்கு செட் ஆகாமல் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சாவடிச்சிருக்கு. ஓகே, இதே மாதிரி நீ கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர், கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர், நம்மளும் வந்து ஸ்டீராய்ட்ஸ் மூலியமாக நிறைய பேர் சாகுறாங்க, சரியான வழிமுறைகள் இல்லாமல். ஓகே, ஸ்டீராய்டு எடுத்து வின் பண்ணி சாம்பியனான பாடி பில்டர்ஸும் இருக்காங்க. ஓகே, நான் அதையும் தப்பு சொல்ல வரல. தெளிவான முறை, இவன் போடுறான் அவன் போடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நிறைய பேர் மல்டி டாஸ்க் வேலை பார்க்குறாங்க. ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு டாக்டர் ஃபிட்னஸ் ட்ரைனரோட வேலையை தேவையில்லாத பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் டாக்டரோட வேலையை தேவையில்லாத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபிசியோ ஃபிட்னஸ் ட்ரைனர் ஆக்ட் பண்ணுறான். கேட்டால் ஃபிட்னஸ் இருக்குது. ஓகே, நான் கூட தான் என் புக்கை எடுத்து காட்ட முடியும். என் புக்கில் வந்து டயட்டை பற்றி போட்டிருக்காங்க, நானும் தான் படிக்கிறேன், நானும் தான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் காட்டிட்டு இது பண்ண தேவையில்லாத வேலை பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் தங்கச்சி டயட்டிஷியன், எனக்கும் டயட்டோட நாலேஜ் இருக்குது. ஆனால் நான் டயட் பற்றி சொல்ல மாட்டேன். நான் ஃபாலோ பண்ணுறதுல சொல்கிறது இல்லை. நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா சரிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நல்லா சாப்பிடுங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னா கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சும்மா முட்டையில் எத்தனை கிராம் இருக்குது, கொட்டையில் எத்தனை கிராம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. உனக்கு பிடிச்சா சாப்பிடு. யாருக்குமே தெரியாது அந்த முட்டையில் 3 கிராம் இருக்குன்னு சும்மா ஜென்ரலாக சொல்கிறோம். அதில் எத்தனை கிராம் இருக்குன்னே தெரியாது. சும்மா ஒருத்தன் போகிறான்னு 10 முட்டையை வாங்கி தின்னவும் கூடாது. அது சாப்பிட்டா என்ன ஆகும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்கும், ஒரு சில ஒத்துக்காது. ஸோ ப்ளீஸ் ரெக்வஸ்ட், ஒருத்தன் போடுறான்னா அதை பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் பண்ணி பாருங்கள், வரலன்னா விட்டுருங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு சரியில்லை, வேறு ஃபிலாசபியை மூவ் ஆன் பண்ணி போங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் அ ஓன் ஃபிலாசபி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஓகே, ஃபிட்டாக இருக்கிறவங்களாம் சரியான ட்ரைனரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகே, ஈவன் நான் வந்து ஃபிட்னஸ் வச்சிருக்கேன், பயங்கரமாக ஆப்ஸ்லாம் வச்சிருக்கேன், நான் ஃபிட்னஸ் ட்ரைனரா இல்லை, நான் படிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி ஆன்லைனில் உலகம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் கிளைண்ட்டை புஷ் பண்ண வரல, ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். ஓகே, லைக் இந்தியாவில் இருக்கிறவங்களையும் ஆன்லைனில் ட்ரெயின் பண்ணுறேன், அப்ராடில் ஸ்வீடன், லைக் யூஎஸ், கனடா, எல்லா இடத்துலையும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். வேறு நாட்டில் இருக்கிறவங்களையும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன், வெள்ளைக்காரங்களையும் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ரீசன், ஏதோ கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அவங்கள கரெக்டாக ட்ராக்கில் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சர்ச் பண்ணுற ட்ரெயினர் உங்களுக்கு நாலேஜபிளான ட்ரெயினராக படிச்சிருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா ஃபிட்டாக இருக்கிறவங்க ட்ரெயினர்னால் கிடையவே கிடையாது. ப்ளீஸ் பி அவேர். ஓகே, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். உயிர் சும்மா இல்லை, போனால் வராது. ஓகேவா? கண்டதையும் ஃபாலோ பண்ணி எவனா ஒருத்தன் சாவுறானா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உஷாராயிடுறா, உனக்கு என்ன வேணுன்ற உன்னோட நீடை தெரிஞ்சுட்டு அதை பண்ணுறா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ப்ளீஸ் உஷாராக இருங்க. நாளைக்கு இன்னும் தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். ஒருத்தன் பயங்கரமாக எல்லாரையும் ஏமாற்றிருக்கான், அந்த வீடியோ வேணா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே, ஒரு ட்ரெயினர் எல்லாரையும் ஏமாற்றி நிறைய பேர் காசு பிடிக்கிறான், அவன் செலிபிரிட்டி ட்ரெயினர் வேறு, அவனை பற்றி நாளைக்கு பிளாஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.